வணக்கம். ராம் ராம். போன எபிசோட்ல சீதாதேவி வந்து 2 கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா? என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சீதாதேவி என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கதை நடந்தது. ஒரு நாளைக்கு ஸ்ரீராமர் என் மடியில படுத்துட்டு இருந்தார். அப்ப வந்து ஒரு காக்கா வந்து என் மடிய கொத்த ஆரம்பிச்சது. ஆனா நான் வந்து டக்குன்னு அசந்தேன்னா, அவர் தூங்கிட்டு இருந்தார் என் மடியில. நான் டக்குன்னு அசந்தேன்னா வந்து இல்ல நான் கொஞ்சம் ஷேக் ஆனேன்னா, அவரோட தூக்கம் கெட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே அத பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த காக்கா ஆனாலும் ஆனாலும் என்ன குத்திக்கிட்டே இருந்தது. குத்தி குத்தி என் கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுருச்சு என் தொடையில இருந்து. அந்த ரத்தம் வந்து ஸ்ரீராமர் மேல போய் வடிய ஆரம்பிச்சு, அந்த ரத்தம் அவர் மேல படும்போது அவர் வந்து டக்குன்னு வந்து எழுந்துட்டார். அப்புறம் ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு. இந்த காக்கா வந்து என்னோட சீதாவ வந்து இவ்ளோ ஹர்ட் பண்ணியிருக்கா. இவ்ளோ வந்து அவள வந்து வலிக்கு உண்டாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா, கீழ கடந்த ஒரு தர்ப்ப புல்ல எடுத்து அந்த தர்ப்ப புல்லையே பிரம்மாஸ்திரமா மாத்தி அதாவது ஒரு சின்ன புல்ல கூட ஸ்ரீராமரால பிரம்மாஸ்திரமா மாத்த முடியும். இந்த தர்ப்ப புல்ல எடுத்து அது சின்ன ஒரு புல்ல பிச்சு அதையே பிரம்மாஸ்திரமா மாத்தி அந்த காக்கா மேல அவர் வீசி எறிஞ்சார். அந்த காக்கா வந்து வேற யாரும் இல்ல, இந்திரனோட பையன். அந்த காக்கா வந்து இந்த பிரம்மாஸ்திரத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அது உலகம் பூரா பறந்துதான். அங்க போச்சான், இங்க போச்சான், எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டுதான். ஆனா யாராலயும் அந்த காக்காவை காப்பாத்த முடியலையாம். கடைசியில அந்த காக்கா வந்து ஸ்ரீராமர் கால்லயே வந்து விழுந்து மன்னிச்சிடுங்க, தெரியாம நான் சீதா தேவிக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர் கால்லயே விழுந்ததுனால ஸ்ரீராமர் வந்து அந்த காக்காவை பிரம்மாஸ்திரத்தை வச்சு கொல்லாம அந்த காக்காவோட கண்ணை மட்டும், அதாவது வலது கண்ணை மட்டும் அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அழிச்சிருக்கு. மித்தபடி காக்காவை சேஃப். அப்போ இத வந்து ஒரு கதையா வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து இது என்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. நிறைய அம்மாக்களால இது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அணங்கவே மாட்டோம்ல. நம்ம கொஞ்சம் அணங்கினா உடனே குழந்தை எந்திரிச்சிடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல சீதா தேவியும் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ லவ் அவங்க கணவர் மேல. அதோட வந்து இன்னொன்னு என்ன இருக்குன்னா, ஸ்ரீராமர் வந்து எவ்வளோ பெரிய நீ தப்பு பண்ண, அதாவது அவரோட மனைவியோட காலை இந்த காக்கா குத்தி கிழிச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய தப்பு பண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே வந்து அவர் கால்ல சரணாகதி அடைஞ்ச உடனே சரி பொழைச்சு போ, உனக்கு ஒரு சின்ன டேமேஜ் தான் உன்னோட பனிஷ்மெண்ட், உன்னை கொல்ல மாட்டேன்னு அவர் மன்னிச்சு விட்டுடுறாரு. அதாவது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலுமே நம்ம அது தப்ப உணர்ந்து திருந்தி நம்ம வந்து சுவாமி கால்ல போய் விழும்போது கண்டிப்பா சுவாமி நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கறதும் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது ஒரு கதையா வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொரு கதை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப காட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு ராமாயணத்தோட முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். காட்டுக்கு வந்துட்டாங்க. காட்டுல வந்து அவங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது சீதா தேவி வந்து அவங்க ஒரு பிரின்சஸ், ரைட்? அவங்க பிரின்சஸா இருந்திருக்காங்க. எந்த கஷ்டமும் அவங்களுக்கு வாழ்க்கையில இருந்திருக்காது. ஆனா அவங்க இந்த காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு ராமரோட வந்து காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வேர்த்து அவங்க நெத்தியில வச்சிருக்கிற திலகம் வந்து அப்படியே அந்த வேர்வையில வடிஞ்சு விழுந்திருக்கு. அப்ப வந்து ஸ்ரீராமர் என்ன பண்ணாராம், அங்க இருக்கிற ஒரு சிவப்பா இருக்கிற ஒரு கல்ல வந்து தேய்ச்சு அந்த கல்லுல இருந்து வர ஒரு அந்த கல்லுல இருந்து ப்ராபப்ளி ஒரு சாண்டில் பேஸ்ட் மாதிரி ஏதாவது பேஸ்ட் வந்திருக்கும் போல இருக்கு. அதை எடுத்து அவங்களுக்கு திலகம் வச்சு விட்டாராம். இந்த 2 கதையும் அவங்க வந்து சீதா தேவி வந்து ஹனுமார்ட்ட சொல்லிட்டு ஸ்ரீராமருக்கும் அவங்களுக்கும் மட்டும் நடந்த, அவங்க 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இதுல வேற யாருமே இந்த சீன்ல இல்ல இல்லையா? அவங்க 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த ஹனுமான்ட்ட சொல்லிட்டு அவங்களோட சூடாமணியை எடுத்து குடுக்குறாங்க. இந்த சூடாமணி வந்து அவங்க அப்பா வீட்ல இருந்து அவங்களுக்கு வந்த ஒரு ஜுவல்லு. அதையும் எடுத்து அவங்க குடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ராவணன் வந்து அவங்கள தூக்கிட்டு வரும்போது புஷ்பக விமானத்துல கிட்னாப் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஜுவல்ஸ் எல்லாமே வந்து விசிறி அடிச்சிருக்காங்க. அந்த ஜுவல்ஸ் வழியா தான் அவங்க இந்த ரூட்ல வந்திருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. எங்கெல்லாம் அந்த ஜுவல்ஸ் கிடக்குது அப்படிங்கறத பார்த்து தான் ஒரு ரூட்டே அவங்க புடிச்சிருக்காங்க. அதுல தூக்கி வீசப்படாத சில ஜுவல்லரியில இது ஒண்ணு இருந்திருக்கு. இத வந்து அவங்க வந்து ஹனுமான்ட்ட குடுக்குறாங்க. இந்த சூடாமணிய வந்து அவங்க எடுத்துட்டு ஹனுமான் வந்து லாட் ஆஃப் ஹோப்ஸ். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹனுமான் எப்படி இருந்தார்? 1 மணி நேரம் நான் சொல்றது வந்து அந்த நைட்ல நடந்த விஷயங்கிறதுனால நான் போய் அங்க கிளாக் வச்சு கவுண்ட் பண்ணல. பட் நம்ம எபிசோட் கணக்குலயே வச்சுக்கிட்டோம்னா 2 எபிசோட் முன்னாடி ஹனுமான் எந்த நிலைமையில இருந்தார்? அவர் வந்து நான் சூசைட் பண்றேன், சீதா தேவியை காணும் அப்படின்னு அவர் ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருந்தார். ஆனா இப்போ வந்து இந்த சூடாமணி அவருக்கும் ஒரு பெரிய ஹோப்பா இருக்கு. சரி
சரி இந்த சூடாமணிய எடுத்துட்டு நம்ம சீக்கிரமே ராமர் கிட்ட போய் சீதா தேவி இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி சீக்கிரமே நம்ம வந்து கூட்டிட்டு வந்துடணும்ன்ற ஹோப் அவருக்கு வந்திருக்கு. சீதா தேவிக்கு ஒரு பெரிய ஒரு வந்து அவங்கள தொழுது அவர் வந்து சொல்றார், கண்டிப்பா அம்மா நான் உடனே போய் சொல்லிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ ராமர், லக்ஷ்மணன் வந்து எங்களோட வானர படியும் கூட்டிட்டு சீக்கிரமே வந்து ராவணன வந்து அழிச்சு உங்கள வந்து காப்பாத்தி மீட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு அவங்கள வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு தொழுது அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு அவர் வந்து அசோகவனத்துல இருந்து கிளம்புறார். இப்போ அசோகவனத்துல இருந்து கிளம்பின ஹனுமான் நேரா திருப்பி ஸ்ரீராமர் கிட்ட தான் போனாரா? இல்ல. இதுக்கு முன்னாடி அவரு ஒரு பெரிய வேலைய பார்த்துட்டு தான் போயிருக்காரு லங்கால. என்ன பண்ணார் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு டர்மாயில்ல இருந்த ஒரு விஷயம். இப்ப வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சேடா இருந்த இடத்துல, இப்போ ஹனுமானுக்கும் சீதா தேவிக்கும் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. சுந்தரகாண்டத்தோட ஒரு பாதி கிட்ட நம்ம வந்துட்டோம் இல்லையா? ஒரு ஒரு ஃபேஸ நம்ம கிராஸ் பண்ணிட்டம்போது, இப்பவே 2 பேருக்கு வந்து ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. இந்த மாரி நம்ம படிக்க படிக்க நமக்கும் நம்ம வாழ்க்கையில நெறைய பிடிப்புகளும், நெறைய ஹோப்ஸும் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க. சோ உங்களுக்கும் இந்த ஜர்னி ரொம்ப ஹோப்ஃபுல்லான ஒரு ஜர்னியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல நெக்ஸ்ட் என்ன நடக்குது? ஹனுமான் என்னதான் பண்றாரு லங்காலன்னு பார்க்கலாம். ராம் ராம். வணக்கம்.